நிஃப்டி வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் நல்ல வந்து ஒரு டவுன் சைடு வந்து அகைன் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை வந்து ஒரு ஹேமர் கூட சொல்லலாம். மண்டே இந்த புல்லிஷ் ஹேமரோட ஹையை பிரேக் அவுட் ஆகும்போது பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி வந்து செல்லிங் ட்ரெண்ட்ல இருக்கு, இங்கிருந்து டவுன் ஆக போகுதுனாக்கா அந்த டைம்ல நம்ம டெக்னிக்கலா ஸ்டாக்ஸ் பை கொடுத்தாலும் அதை அவாய்ட் பண்ணிட்டு அகைன் வந்து நிஃப்டி எப்போ பை சிக்னல் கொடுக்குதோ அப்பதான் நம்ம வந்து ஸ்டாக்ஸ்ல பை என்ட்ரி கொடுக்குறது அட்வைசபிள். அப்பதான் வந்து டெக்னிக்கல் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன், இந்த ஹேமரோட ஹையை பிரேக் பண்ணணும், அதாவது 108க்கு மேல போனாக்கா பை எடுத்துக்கலாம். ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் இந்த கம்பெனி வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் தான். அது மட்டும் இல்லாம ஒரு கன்சாலிடேஷன், அதாவது புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட ஹையான 1990க்கு மேல போகும்போது வெல்த் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஜஸ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து நான் தெய்வசிகாமணி. நம்ம ஒவ்வொரு வாரமாக ஸ்டாக்கோட டெக்னிக்கல் லெவல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே போல் இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸ் என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் டெக்னிக்கலாக கொடுத்துருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோல்டு. ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் கோல்டை பற்றி சொல்லியிருந்தோம். கோல்டு வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கலோட ஹையை பிரேக் பண்ணால் பையிங்கும், லோ பிரேக் பண்ணால் செல்லிங்கும் வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கலில் ஹையை பிரேக் ஆனது, அதாவது வந்து 76,000 அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 77,000க்கு மேலே இங்கே பையிங் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அது கொடுத்துட்டு வித்தின் 3 டேஸ்லேயே கோல்டு ஆனது 79,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2,000 பாயிண்ட்ஸ் வந்து கோல்டு வந்து அப் சைடில் மூவ் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல்னால. ஸோ அந்த டார்கெட் அது அச்சீவ் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை, கன்சல்டேஷன் மோடில் தான் இருக்குது, டவுன் ஆகிடுச்சு. ஸோ அகைன் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கோல்டில் அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஸோ கோல்டில் லாஸ்ட் வீடியோ படி நீங்கள் பார்த்து டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு 2,000 பாயிண்ட்ஸ் நீங்கள் ப்ராஃபிட் earn பண்ணியிருக்க முடியும். அடுத்து இப்போ நம்ம நிஃப்டியோட கரண்ட் லெவல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிஃப்டி வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் நல்ல வந்து ஒரு டவுன் சைடு வந்து அகைன் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை வந்து ஒரு ஹேமர் கூட சொல்லலாம். மண்டே இந்த புல்லிஷ் ஹேமரோட ஹையை பிரேக் அவுட் ஆகும்போது பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்படி இந்த கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஹை பாயிண்ட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது 24,768க்கு மேலே மார்க்கெட் வந்து மூவ் ஆகும்போது 25,000 வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லெவலாக நம்ம சொல்ல முடியும் நிஃப்டியில். ஏன்னா இது வந்து டிசம்பர் மந்த்ன்றதுனால எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டிஸ் பெருசாக இருக்காது. அதனால் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய பையிங் வருமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். மேபி ஒரு கன்சல்டேஷன் மோட்லேயே இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல, ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு கன்சல்டேஷன் மோடு தான் இருந்தது. ஸோ இப்போ என்னன்னாக்கா வந்து ஒரு சின்ன ஒரு பையிங் வரலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கேருந்து நிஃப்டியோட ஒரு கரண்ட் வியூ என்னன்றது. ஆனால் இந்த ஹேமரோட ஹையை பிரேக் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு 300 பாயிண்ட்ஸ் நிஃப்டி வந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னாக்கா, டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணாக்கா உண்மையிலே அது ஒர்க் அவுட் ஆகுமா, அதில் மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியாக தான் கேட்குறாங்க. ஸோ இது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிஃப்டி வந்து இப்போ கரண்ட்டாக நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து டெக்னிக்கலாக மற்ற ஸ்டாக்ஸ் பையிங் கொடுக்கும்போது அதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி வந்து செல்லிங் ட்ரெண்டில் இருக்குது, இங்கேருந்து டவுன் ஆக போகுதுனாக்கா அந்த டைமில் நம்ம டெக்னிக்கலாக ஸ்டாக்ஸ் பை கொடுத்தாலும் அதை அவாய்ட் பண்ணிட்டு அகைன் வந்து நிஃப்டி எப்போ பை சிக்னல் கொடுக்குதோ அப்பதான் நம்ம வந்து ஸ்டாக்ஸ்ல பை என்ட்ரி கொடுக்குறது அட்வைசபிள். அப்பதான் வந்து டெக்னிக்கல் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ டெக்னிக்கல் இருந்து ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னாக்கா, அதாவது வந்து 100% ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு பதில் ஒரு 60 to 70% தான் ஒர்க் அவுட் ஆகும். மார்க்கெட் வந்து டவுனா இருக்கும்போது அகைன்ஸ்டா நம்ம வந்து ஸ்டாக்ஸ்ல டெக்னிக்கலை பார்த்துட்டு பை போகும்போது அதனுடைய டெக்னிக்கல் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ட்ரெண்டை டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாக் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது நல்லது. இப்போ வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் நமக்கு வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎல். இதில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் தான். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி ஒரு 1 வீக் ஆகுது. பட் இருந்தாலும் ஸ்டில் இருந்து இது பையில் தான் இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து 1260 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனோட நெக்ஸ்ட் லெவலான 1400 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் இதை பை போகிறீங்க அப்படின்னா இதனுடைய ஸ்டாப் லாஸ், அதாவது ஒரு சின்ன ஒரு ஃப்ளாக் மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகி தான் போயிருக்கு. 1980க்கு கீழே வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு இந்த ஸ்டாக்கு வந்து பை போகலாம். ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸு கனரா பேங்க். இந்த ஸ்டாக்ஸுமே வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெண்ட் லைனில்
ஒரு நல்ல ஒரு ஹேமர் வந்து டச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹேமரோட ஹை 107.50க்கு மேலே போகும்போது நல்ல ஒரு கிளியர் பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா இதனோட ஸ்டாப் லாஸ், அதாவது அந்த ட்ரெண்ட் லைனோட லோ பாயிண்ட் டச் பண்ணக்கூடிய இடம், ஹேமரோட லோ பாயிண்ட், இது ரெண்டுத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணி 102 நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு பை போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 117 வரைக்கும் ஈஸியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன், இந்த ஹேமரோட ஹையை பிரேக் பண்ணணும், அதாவது 108க்கு மேலே போனாக்கா பை எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஐடிசியுமே வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வரப்போகுது. ஆக்சுவலாக கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனில் டச் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்னன்னாக்கா வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து 475க்கு மேலே தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து 470 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 470க்கு மேலே அது மூவ் ஆகும்போது நல்ல ஒரு பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய டைம் வந்து ட்ரெண்ட் லைனில் வந்து டச் ஆகி தான் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த டைம் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது பாட்டம் தான் இருக்குது. ஸோ இங்கிருந்து அதாவது 475க்கு மேலே போகும்போது நல்ல ஒரு பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அகைன் வந்து 500 510 வரைக்கும் ஈஸியாக மூவ் ஆகிடும். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வரதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வோல்டாஸ். இதில் வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன், அதாவது வந்து ஒரு கிராப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனும் வந்து இது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த டபிள்யூ பேட்டர்னோட பி, அதனோட நெக்லைனான 1793க்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கிருந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த பேட்டர்ன் படி இதனுடைய டார்கெட் 1943 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி நம்ம இதில் பை போகிறோம் அப்படின்னா அந்த நெக்லைனுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். அதாவது வந்து 1775 வந்து நம்ம ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம வந்து இதில் பை எடுக்கலாம். அப்படி பை போகிறோம் அப்படின்னா இதனோட டார்கெட் 1943 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து டபிள்யூ பேட்டர்ன், அதாவது கிராப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ், இந்த கம்பெனி வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு கன்சாலிடேஷன், அதாவது புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட ஹையான 1990க்கு மேலே போகும்போது பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது மண்டே பை அபவ் 1990 அப்படி பை போகிறோம் அப்படின்னா இந்த ஃபிளாக் பேட்டர்னோட கன்சல்டேஷன் லோ, அதாவது 1920 கீழே நம்ம ஸ்டாப் லாஸை வச்சு நம்மளுடைய பை இனிஷியேட் பண்ணலாம். அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னாக்கா 2120 அண்ட் 2160 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஆக்சிஸ் பேங்க். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிமாண்ட் ஜோன், சப்போர்ட் லெவலில் தான் இருக்கு இந்த ஸ்டாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் லெவலில் ஒரு புல்லிஷ் ஹேமர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம், சப்போர்ட் லெவல் பிளஸ் புல்லிஷ் கேண்டில் வரும்போது பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல தான் ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் 1160க்கு மேலே போகும்போது பை எடுத்துக்கலாம். அந்த பையிங்கிறது 1220 அண்ட் 1260 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது பாட்டம் லெவல்ல இருந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி நம்ம பை போறோம் அப்படின்னா அந்த ஹேமரோட, அதாவது சப்போர்ட் லெவலோட பாட்டமே நம்ம வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். 1118 கீழே நம்ம வந்து ஸ்டாப் லாஸா வச்சு நம்மளோட ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பஜாஜ் ஃபைனான்ஸ். பஜாஜ் ஃபின்சர்வும் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1679ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், அது மட்டும் இல்லாம ஒரு புல்லிஷ் ஹேமர், ரெண்டு கன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த ஹேமரோட ஹை பாயிண்ட் பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 1680க்கு மேலே போகும்போது பை எடுத்துக்கலாம். அப்படி பை போகும்போது 1800 அண்ட் 1840 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நம்ம பை போறோம் அப்படின்னா இதை ஸ்டாப் லாஸ் வந்து ஒன்று நம்ம வந்து ஹேமருக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இது வந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு. நல்ல ஒரு பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. டார்கெட் ஆஃப் 1840 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து சிப்லா வந்து பாத்தீங்கன்னாக்கா டாப் லெவல் வந்து டவுன் சைடில் கம்ப்ளீட் ஆகிருக்கு. சப்போர்ட் லெவலில் தான் இருக்கு. எப்படி நம்ம வந்து ஆக்சிஸ் பேங்க் பார்த்தோமோ அதே போல தான் சப்போர்ட் லெவல் வித் வந்து கேண்டில் வந்து ஹேமர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. புல்லிஷ் ஹேமர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதோட ஹையான 1450க்கு மேலே போகும்போது ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி நம்ம பை போறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதோட சப்போர்ட் லெவல் 1460 அந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு பை இனிஷியேட் பண்ணலாம். பை போறோம் அப்படின்னா இதோட டார்கெட், அதாவது நெக்ஸ்ட் இதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1550 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிப்லாவை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான், பை போகலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பவர் கிரிட்லயுமே வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ஆனா வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது வந்து ஒரு ஆடம் இன் யூ ஆர் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. 336க்கு மேலே போகும்போது பை எடுத்துக்கலாம். அப்படி நம்ம பை போறோம் அப்படின்னா 353 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதோட ஸ்டாப் லாஸ் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம வந்து ஸ்டாப் லாஸை போட்டுக்கலாம். 328 நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு பை வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஸோ பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாரங்களில் அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டெக்னிக்கல் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. அதே போல் வந்து ட்ரெண்டு சப்போஸ் நெகட்டிவ் ஆகுது அப்படின்னாக்கா வந்து அந்த ட்ரேடை எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். லாஸ்ட் வீடியோவில்
சுந்தரம் ஃபினான்ஸை பற்றி நீங்கள் வந்து வியூ கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பார்க்கலாம். இப்போ நம்ம சுந்தரம் ஃபினான்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து 4207 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இன் பிட்வீனில் வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகுது. பையிங்கான ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் இல்லை. இதோட நெக்ஸ்ட் லெவலான 3900 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்குது அட்வைசபிள். ஏன்னா இன்னும் டவுன் சைடுக்கான டார்கெட் இருக்குது. ஸோ அந்த டவுன் சைட் டார்கெட் வந்து இன்னொரு 100 rupees இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அகைன் ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுனாக்கா நம்மளோட ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எந்த ஒரு சிக்னலும் இல்லாமல் தான் இருக்குது. அடுத்து ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ஸ்கை கோல்டை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ஏறிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் பை பண்ணுறவங்க வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அகைன் டவுன் சைட்லையோ இல்லைனா வந்து ஒரு பேட்டர்ன் என்ன ஃபார்ம் ஆகிட்டு நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் பையிங் போகலாம். ஸ்கை கோல்டை பொறுத்து பை பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. ஸோ இந்த வாரம் நம்ம வந்து கோல்டோட ட்ரெண்டு அண்ட் நிஃப்டியோட ட்ரெண்டை பற்றி மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் லெவல்ஸ் எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கு ஸ்டாக்ஸை பற்றி ஏன்னா டெக்னிக்கல் லெவல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.